ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். ரொம்ப நாள் ஆச்சு நம்மலாம் மீட் பண்ணி. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். மாமா பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் 10 நாள் நம்ம சொந்த ஊருக்கு போயாச்சு. இப்போ அங்கே நடந்ததை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எவ்வளோ நாள் ஆனாலும், அடிக்கடி போனாலும் சரி, நம்ம பொறந்த மண்ணில கால் வைக்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமே ஒரு தனி சந்தோஷம் தாங்க. வருஷத்துக்கு எப்படியும் 3 டைம் நாங்க போயிருவோம். எப்ப நெனச்சாலும் நாங்க ஒரு நல்லது, கெட்டது எதுனாலும் நாங்க உடனே இந்த ஊருக்கு போயிருவோம். ஆனா, அப்பப்ப நம்ம போனாலும் அந்த மண்ல கால் வைக்கும்போதே ஒரு தனி ஒரு புத்துணர்ச்சி கெடைச்சிரும். அது என்னன்னே தெரியல. எங்க ஊர் பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நடுவுல இருக்கிறனால ரொம்ப சூப்பரா இருக்கும் பார்க்குறதுக்கே. வெயில் அதிகமா இருந்தாலும், இந்த கோடை மழையில பார்த்தீங்கன்னா, அருவியில நல்லா தண்ணி கொட்டும். அத நல்லா குளிக்கிறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம ஊர சுத்தி நெறைய அருவி இருக்குது. ஐயனார் கோயில் அருவி, ராக்காச்சி அம்மன் கோயில் அருவி, செண்பகத்தோப்பு அருவின்னு நெறையா இருக்கு. நம்ம மலை மேலலாம் நாங்க போய் நெறையா குளிச்சிருக்கிறோம். ஆனா, இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நம்ம கல்யாண வேலையில இருக்கிறதால பக்கத்துல இருக்கிற அணத்தலைக்கே போய் குளிக்கலாம்னு நெனச்சோம். ஏன்னா, இங்க அடிக்கிற சென்னையில அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எங்கேயாவது தண்ணீல போய் விழுந்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால சூப்பரா அணத்தலையில போய் தண்ணி கம்மியா வந்தாலும் சூப்பரா குளிச்சுட்டு வந்தோம். அந்த வீடியோ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது கூட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நலுங்கு ஃபங்ஷன் வச்சிருக்கோம். அதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நலுங்கு ஃபங்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, முன்ன காலத்தில கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி சொந்தக்காரங்கலாம் வந்துருவாங்க. எல்லாரும் பொண்ணுக்கு எண்ணெய் தட்டு குளிக்க வைக்கிறது. ஒரு வாரத்துக்கு எந்த நகை, ஜுவல்ஸ் எல்லாம் எதுவுமே போடாம சிம்பிளா பொண்ண வச்சிருப்பாங்க. அப்பதான் இந்த கல்யாண டயத்துல நல்லா ஃப்ரெஷ்ஷா ரொம்ப அழகா தெரியுன்றதுக்காக அந்த மாரி பண்ணுவாங்க. அதுக்கு நெறைய அர்த்தங்கள் வேற சொல்லுவாங்க. எல்லாரும் எண்ணெய் தொட்டு வைக்கிறது, மருதாணி தொட்டு வச்சு, சந்தனம்லாம் பூசி இதெல்லாம் பெரிய இதா நடக்கும். அப்புறம் முருதாக்கள் ஃபாத்தியான்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னாக்கா, அந்த இறந்து போன முன்னோர்களுக்காக ஒரு பாத்தியா ஓதுவாங்க. அதெல்லாம் செய்வாங்க. இப்ப காலங்கள் மாறதுக்கு ஃபாத்திகா கிடையாது, இது கிடையாதுன்ற வரைக்கும் பாதி விஷயங்கள் அழிஞ்சு போச்சு. இருந்தாலும் நம்ம வீட்டு பெரியவங்க சொல்ற சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுதான் ஆகணும் இல்லையா? அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்பலாம் மெஹந்தி எல்லாம் யார் வைக்கிறா? எல்லாம் அந்த ஹென்னா அந்த மருதாணி கோன் வச்சு வரைஞ்சுக்கிறனால, இப்ப அந்த ஃபங்ஷன் கூட அவ்வளவா பண்றது கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து மருதாணி போட்டிருந்தாலும் கையில வெத்தலைய வச்சு, மருதாணி தொட்டு வச்சு நலுங்கு மாரி பண்றாங்க. இப்ப நம்மளும் அந்த மாரி தான் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹல்தி ஃபங்ஷனுக்கு வந்து எல்லாரும் ஒரே மாரி எல்லோ கலர் ட்ரெஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். பாதி பேருக்கு அந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு அமையல, கிடைக்கல. ஆனா, இன்னும் பாதி பேர் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுருந்தாங்க. இவ்ளோ மஞ்சள்ல இத்தன கலர் இருக்கா? மஞ்ச கலர்னு நெனைக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரா எல்லாரும் மஞ்ச கலர் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா மஞ்ச கலர் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. எங்க ரைஃபா கூட மஞ்ச கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஆனா, அவங்களுக்கு கசகசப்பு தாங்காம ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. ஒரு வழியா நாங்க குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு நாங்க ஹல்தி ஃபங்ஷனுக்கு ரெடி ஆயாச்சு. இந்த ஹல்திக்கு பார்த்தீங்கன்னா, பொண்ணு சூப்பரா மேக்கப் பண்ணியிருந்தாங்க. நல்லா எல்லோ கலர்லேயே சாரி, எல்லோ கலர் பூவுலயே கம்மல், வளையல், மாலை எல்லாமே செஞ்சு போட்டிருந்தாங்க. மேக்கப்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. சின்ன சின்ன பசங்க எல்லாருமே மஞ்ச கலர் ட்ரெஸ் போட்டு வீடே நல்லா மஞ்ச மஞ்ச கலர்ல மங்களகரமா இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அருமையா இருந்தது. மஞ்சள்ல இத்தன கலர் இருக்கான்னு நாங்க ஆச்சரியப்பட்டு போற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மஞ்சள் கலர்ல இருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தது. இப்போ ஹல்தி ஃபங்ஷன் ஆரம்பமாயிடுச்சு. பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து மஞ்சள், மருதாணிலாம் தொட்டு சந்தனம், மருதாணிலாம் தொட்டு வச்சு நலுங்கு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் எங்க ஃபேமிலி. சிம்பிளா எந்த ஃபங்ஷன் நடந்தாலும் இந்த குடும்பம் அப்படியே இருக்கும். குட்டீஸுங்க நெறைய எங்க வீட்ல. குட்டீஸ் பெரியவங்கன்னு சொல்லிட்டு ஒரு 200 பேர் 250க்கு பேருக்கு மேல இருப்போம். சிம்பிளா நாங்க பண்ணாலுமே இது எங்களுடைய குடும்பம். இது இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி எங்க நலுங்கு ஃபங்ஷன்ல கலந்துக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்து வந்து கல்யாண வீடியோல மீட் பண்ணலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டுருக்கீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நெறைய ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம கல்யாண வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்ப நலுங்கு வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம்.